இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் அக்பர் அகமதுக்கு மொமெண்டோ கொடுக்க நம்ம எல்லாருடைய பெருமதிப்பிற்கும் உரிய மிஸ்டர் அஜய் சந்திரனையும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு மிஸ்டர் அக்பர் அகமதையும் கேட்டுக்கிறேன். போதும் போதும் வழிவிடுங்க. வண்டி ரெடியா இருக்கட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்புங்க. சரி சார். ஹலோ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கா அக்பர் சார். அன்புக்குரிய ரசிக பெருமக்கள், எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. சினிமாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன மெசேஜ் கொடுக்கணுங்கிறதுல கிளியரா இருக்கிற ஒரு இளைஞன். ட்ரீம் ஃபேக்டரின்னு சொல்லப்படுற இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. சினிமா பார்க்க வர ரசிகர்களோட பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எந்த விதத்திலயும் ஒரு சப்ஜெக்ட்னு ஒண்ணு ஆயிரம் சந்தேகம் வரும், இமேஜ் ப்ராப்ளம் வரும், நாம மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இது வெறும் சினிமா கிடையாது, இளைஞர்கள் சமுதாயத்தோட கற்பனையின் வெளிப்பாடுதான் பிரதர்ஸ்ங்கிற இந்த படம். நண்பர் அக்பருக்கு இதயபூர்வமான என்னோட வாழ்த்துக்களையும் என் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்? ஒண்ணுமே தெரியாது. நடிக்கிறதெல்லாம் என்னன்னு இவனுக்கு நான் தானே சொல்லி கொடுத்தேன். நம்ம இண்டஸ்ட்ரி அன்னைக்கு டேக்ல உளறனா, இன்னைக்கு மைக்ல உளறிட்டு இருக்கான். இந்த மேடையில நான் நிற்கும் போது என்னோட கடந்த காலம் தான் ஞாபகத்துக்கு வருது. பல வருஷங்களுக்கு முன்னால என்னோட முதல் படமான அந்த பனிக்காலத்தில்ங்கிற திரைப்படத்தோட 100வது நாள் வெற்றி விழாவையும் இதே மேடையில தான் கொண்டாடணும். முதல் முறையா நடிக்கிற படத்தோட அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கானா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். அந்த நிகழ்ச்சி ஆனாலும் ஆட்டம் ரொம்ப அதிகம். எங்க முடிய போகுதோ நிச்சயமா மறக்கவே முடியாது. இன்னைக்கு 4 பேருக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்கிறேன்னா அன்னைக்கு இதே மேடையில ஒரு புதுமுகம். அந்த பனிக்காலம் என் வாழ்க்கையே மாத்தி அமைச்ச படம். 3 புதுமுகங்களை வச்சு ஒரு படத்தையே எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிறவன் தான் இந்த சங்கரலிங்கம். இதெல்லாம் ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது, ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். 3 புதுமுகங்களை இல்ல, 3 நட்சத்திரங்களை நான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தந்திருக்கேன். சேகர், கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லு. ப்ரொடியூசர் ஜி.கே. பணிக்கரோட பையன். நிச்சயம் ஒரு பெரிய ரவுண்டு வருவான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வரைக்கும் போவான். மாளவிகாவுக்கு ஏன் அறிமுகம் தேவையில்லை, நடிக்கிறதுக்காகவே பிறந்தவன். முகத்துல என்ன ஒரு பாவம், என்ன பர்ஃபார்மன்ஸ். மாளவிகா நம்ம சரோஜாவோட பொண்ணு. அம்மா 8 அடி பாஞ்சா இவ 16 அடி பாய போறா. அஜயா, நீ வந்து நில்லு. எங்க மேக்கப் மேன் சந்திரனோட பையன். நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ண, நடிக்க வச்சுட்டேன். என்னை நம்பி இருக்கிறவங்கள என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். நன்றி மறக்காம இருந்தா சரிதான். என் முதல் படத்தோட முதல் ஷாட்லயே நான் அப்ளாஸ் வாங்கினேன். எதிர்காலத்தை பத்தின பயத்தோட இதே மேடையில் அன்னைக்கு ஓரமா நின்றுகிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த அஜய் சந்திரன். அதை நான் மறக்கல. அதெல்லாம் மறந்துட்டான். இப்போ ஒரு கால் ஷீட்டுக்கு 75 லட்சம் ரூபாவும் ஓவர்சீஸ் ரைட்ஸும் கொடுத்தா மட்டும் போதாது. அதெல்லாம் கொடுத்துட்டு கியூல வர நிக்கணும். எனக்கு அமைஞ்ச மாதிரியே இன்னைக்கு இந்த மேடை இந்த இளைஞர்களுக்கும் லக்கியா அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. அக்பர், ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை guys. வரண்ணே. வணக்கம். டீ நல்லா இருந்தது. அக்கி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காஃபி ஷாப்புக்கு வந்துடுறேன். வாங்க. நான் வேற யாரோ வராங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
வாரம் மாட்டுக்கு தீவனம் கொண்டு வரவன் தான் இந்த மாதிரி வண்டியில வருவான். நான் அடிக்கடி வரதில்லைன்னு கிண்டல் பண்றீங்களாப்பா? ம், உன்ன மாதிரி டைரக்டருங்க பென்ஸ் கார்ல சுத்துறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். வாமா தேவ். ஹலோ அங்கிள். அதுக்கு நான் முதல்ல பெரிய டைரக்டர்ஸோட லிஸ்ட்ல சேரணும். இப்போதைக்கு நான் ஒரு டீ கடைக்காரர் பையன்தான், அதனால இதுவே அதிகம். பெரிய டீ கடை. மாசம் முழுக்க டீ போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிற காலம் போய் 100 ரூபாய்க்கு ஒரு டீக்கிற காலம் வந்தாச்சு. என்னம்மா தேவு, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பா அடுத்த மாசம் வராரு. இனிமே இங்கே செட்டில் ஆக போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அது வரைக்கும் தான் இவன் ஹோட்டல்ல நீ டேபிள் தொடச்சிட்டு இருக்க போற. சரி, உன் அடுத்த படம் என்னாச்சு? நடந்துகிட்டு இருக்கு. இது டீ போடுற வேலை மாதிரி இல்ல. டீல சூடு இல்லைன்னு திருப்பி கொடுத்துட்டா அடுப்புல வச்சு மறுபடியும் சூடாக்கி கொடுத்துடலாம். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. படம் ஜனங்க ரசிக்கிற மாதிரி இல்லைன்னா போன பேர் போனதுதான். நான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், அது மட்டும் நிச்சயம். அதுல மட்டும் நீ உறுதியா இருந்துட்டீன்னா நிச்சயமா நீ ஜெயிச்சிருவ. இன்னொன்னு, இந்த உலகத்துல காசு சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு. ஆனா மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் என்னைக்கும் நிலைக்காது. நல்ல தூக்கமோ? தொந்தரவு பண்ணிட்டேனா? சிவகுமார், என்ன திடீர்னு? கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன விஷயம்? அது விஷயம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அக்பர். போன படத்தோட மொத்தமாக தெருவுக்கு வந்துட்டேன். நயா பைசா கூட இல்லை. 4-5 செக்கு பவுன்ஸ் ஆகி வீட்டுக்கும் கோர்ட்டுக்குமா ஓடிட்டு இருக்கேன். அக்பர், நீ இன்னும் புது படம் எதுவும் கமிட் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணனா தற்கொலையிலேருந்து தப்பிப்பேன். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா நான் உங்களுக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தேன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அக்பர், நீ அடுத்த படத்தை எனக்காக செஞ்சு தரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். படம் ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி, அது தப்பா நினைக்காத. அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். அதோட நீ கமிட் ஆனா ஸ்டார்ஸோட டேட்டும் ஈஸியா கிடைச்சிரும். ஹெல்ப் பண்ணு அக்பர், நான் உன் காலை பிடிச்சி கேட்குறேன். சரி, நான் படம் பண்றேன். ஆனா படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேட்டலைட்டுக்கும் ஓவர்சீஸ்க்கும் என் பேரை யூஸ் பண்ணி நீங்க படத்தை வித்து பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கீங்கன்னு இல்ல தெரியுது. இல்ல இல்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லாம நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். என்ன அப்போ ஓகேயா? ஓகே. ஐயோ, அட்வான்ஸ் தர கையில ஒரு 1000 ரூபாய் கூட என்கிட்ட இல்ல. ஒரு ரூபாய் காயின் இருக்கா? எதுக்கு? அது மட்டும் தாங்க. தேங்க்ஸ் அக்பர். How much? 50 rupees. சிட்டிலேருந்து இங்க வரதுக்கு 25 ரூபாய் தான் தருவேன். தமிழ் தெரியுமா? உனக்கே நான் கிளாஸ் எடுப்பேன். நீ எடுப்ப தாயே. நான் தான் மாரியப்பன். லிஸ்ட் அனுப்பி விட்டா தானே ரெடி பண்ண முடியும். நம்ம வண்டியிலேயே டெலிவரி பண்ணிடலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஹாய் பல்லுனா. ஹாய் லிசி, ஹவ் இஸ் காசாபிளாங்கா? ஓ, நல்லா இருக்கு. Where is Aki? உள்ளதான் இருக்கான். Okay. Aki, your prince. தேங்க்ஸ் லிசி. Bye. பை. கெவின், இன்னைக்கு கடை க்ளோஸ் பண்ணியாச்சு. வெளியில போர்டை மாட்டிடலாம். அந்த பனிக்காலம் 1982ல வந்த ஒரு பம்பர் ஹிட் சினிமா. அந்த படத்தால தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு 3 புதுமுகங்கள் கிடைச்சாங்க. ஹீரோ சேகர், ஹீரோயின் மாளவிகா, வில்லன் அஜய் சந்திரன். சேகர் ஒரு சாக்லேட் ஹீரோ. அதனால இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளைக்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ கோயம்புத்தூர்ல அவரோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. அஜய் சந்திரன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர். இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற ஸ்டார்ல ஒருத்தர். அவரை விட்டா வேற ஆர்டிஸ்ட் இல்லையா? தேவையில்லாம அவரை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆரம்பிச்சிட்டியா? சும்மா யாரும் அவரை கொண்டாடல. அந்த ஆளு வெறும் ஸ்டார் மட்டும் இல்லடா, ஒரு கிரேட் ஆக்டர். மத்தவங்களுக்கெல்லாம் நேரம் சரியில்லை. தேடினா அவரை மாதிரி 1000 பேர் கிடைப்பாங்க. 1000 பேர் வந்தாங்க. வந்தவங்க என்ன ஆனாங்க? அவங்க எல்லாராலையும் ஸ்டார் ஆக முடியல. அவன் சொல்றதும் பாயிண்ட் தான். ஷட் அப். அக்கி ஏதோ சொல்ல வந்தால. லெட் ஹிம் கம்ப்ளீட். அஜய் சந்திரன் மோஸ்ட் இன் டிமாண்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. ஆனா நாமளும் சினிமா ரசிகர்களும் மறந்து போயிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, மாளவிகா. அவங்க தான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்களே. ஆமா கெவின், அவங்க இப்ப இண்டஸ்ட்ரியில இல்ல, கரெக்ட். ஆனா அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க,
அவங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு? யாருக்குமே எந்த தகவலும் தெரியாத மாதிரி அவங்க திடீர்னு எப்படி எங்க காணாம போனாங்க? அஜய் சந்திரனும் மாளவிகாவும் சாதாரண கொலீக்ஸ் மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள காதல் இருந்தது. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப நாள் நிலைக்கல. அவங்களோட கதை தான் என்னோட, நம்மளோட அடுத்த சினிமா. அதான் நம்ம புது படத்தோட திரைக்கதை. கிளவுட்ஸ் எண்ட். அந்த பனிக்காலம் படத்தோட மெயின் லொகேஷன். நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடமும் அதோட அட்மாஸ்பியரும் என்கிட்ட ஒரு கதை சொல்லுச்சு. ஒரு காதல் கதை, பரிதாபமான கதை. அஜய் சந்திரன் கனவுலையும் நினைவிலையும் சினிமாவை மட்டுமே சுமந்துகிட்டு நடந்தவர். ஸ்கூல் ஃபைனலுக்கு அப்புறம் படிப்பு அவர் தொடர முடியாததுக்கு காரணம் சினிமா மேல அவருக்கு இருந்த காதல். அவர் மனசுல இருந்த அந்த ஆசை நிறைவேறிச்சு. அவருக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சது. ஸ்டூடியோ மேக்கப் மேனா இருந்த அவர் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கினாரு. 10 மணி பஸ்ல கிளம்புறேன். ஒரு மேக்கப் மேனா இது வரைக்கும் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன். பல பேருக்கு மேக்கப் போட்டு விட்டுருந்தாலும் சொந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வேஷம் போட்டதில்லை. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றோமோ அடக்கமும் வளரணும். நல்லா இருப்பா, பெரிய ஆளா வருவ. செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கணும். இதை வச்சுக்க. நல்லா உழைச்சு முன்னேறு. நடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. அதனால ஷூட்டிங்கை பத்தி நான் பயப்படல. ஆனா என் மனசு சலனப்பட்டது முதல் முறையா நான் என் தேவதையை பார்த்ததுக்கு அப்புறம் தான். மாளவிகா, அவதான் அந்த படத்தோட ஹீரோயின். முதல் பார்வையிலேயே அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறத நான் உணர்ந்தேன். எத்தனை தடவை வந்தாலும் இந்த இடம் எனக்கு புதுசா தான் தெரியுது. ஹீரோவுக்கும் ஹீரோயினோட காதலுக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிற வில்லன் கேரக்டர்ல தான் நான் அந்த படத்துல நடிச்சேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா என் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்த அவளை தொடுறதையோ அவ கூட பேசுறதையோ என்னால சகிச்சு. நீ ராஜீவ் வர்மன், எஸ்டேட் மேனேஜர் முகுந்த் வர்மாவோட சொந்தக்காரன். சிட்டி காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்க. வெக்கேஷன்ல சுத்தி பார்க்க எங்க ஊருக்கு வந்திருக்க. என்ன பாக்குற? உன் லவ்வரை அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியா? நான் யாருன்னு இவங்கிட்ட சொல்லு. யார் சார் நீங்க? என்ன வேணும்? சுதீர் மனோகரன். எனக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணோட யாரோ சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். அத நேர்ல பார்க்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்துட்டேன். வார்ன் பண்றேன், உயிரோட ஊர் திரும்ப மாட்டேன். மாமா, எந்த உரிமையில சார் நீங்க எங்களை மிரட்டுறீங்க? உரிமையா? இந்த மோதிரம் ஏதுன்னோ யார் போட்டதுன்னோ இவங்கிட்ட சொல்லுடி. மோதிரம் போட்டா நான் உங்களோட அடிமன்னு அர்த்தம் ஆயிடாது மாமா. நான் டென்ஷன் ஆனா 2 பேரையும் உயிரோட எரிச்சிருவேன். எவனும் என்ன கேள்வி கேட்க மாட்டான். இங்க நான் வச்சதுதான் சட்டம். அனாவசியமா என் வழியில குறுக்க வராத. கட். வெல் டன். வா, வெட் கிளாத் கொடு. லைட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் அண்ணா. அந்த ஹீரோ பண்ற பையன் இருக்கானே, அவன் சுத்த வேஸ்ட் சார். ப்ரொடியூசர் அவங்க அப்பா கிட்ட சில்லறை தேத்திட்டாராம். என்னண்ணே ஷார்ட் முடிஞ்சது தனியா வந்துட்டீங்க? டச்சப் பண்ணிக்கல? நான் மேக்கப் மேன் ராமலிங்கத்தோட அசிஸ்டன்ட். என் பேர் மூர்த்தி. மூர்த்தியோட முழு பேரு கிருஷ்ணமூர்த்தி. அன்னையில இருந்து என் வாழ்க்கையோட எல்லா சுகதுக்கத்திலையும் என் கூடவே இருந்தா. ஒன்று சொல்றேன் சார், சினிமாவில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு சார். அகால மரணமடைந்த டைரக்டர் எபி குருவில்லா அஜய் சந்திரனுக்கும் மாளவிகாவுக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவங்களோட முதல் படத்துல எபி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். எபி டைரக்ட் பண்ண முதல் படத்துல அஜய் சந்திரனும் மாளவிகாவும் தான் ஹீரோ ஹீரோயினா இருந்தாங்க. நான் எபி குருவில்லாவோட வீட்டுக்கு போனேன். அவர் சன் அப்புவை மீட் பண்ணேன். உங்க படத்தை நான் பார்த்தேன். நல்ல சப்ஜெக்ட், ரொம்ப எமோஷ்னலா இருந்தது. உங்களுக்கு அப்பா வழியில சினிமாவுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல, ட்ரை பண்ணப்போ எனக்கு சரியான ஓப்பனிங் கிடைக்கல. அதோட அப்பா பேரை சொல்லி நான் சான்ஸ் கேட்டு அலையிறத அம்மாவும் விரும்பல. படிச்சுட்டு பிஸ்னஸ்ல இறங்கிட்டேன்.
சரி, நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறேன். உங்க அம்மாவை கொஞ்சம் மீட் பண்ணணும். அம்மா இப்ப இங்க இல்ல. நானும் அடிக்கடி ஊருக்கு போறதுனால அங்கிளோடய தங்கியிருக்காங்க. நாம அங்கேயே போய் பார்க்கலாம் என்ன? இல்ல, அது ப்ராப்ளமா இருந்தா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறேன். அதுக்கு இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நீங்க எங்க அம்மாவை பார்த்து விசாரிக்கிறதை விட எங்க அப்பாவோட லெட்டர்ஸையும் டைரிஸையும் படிக்கிறது பெட்டர். எங்க அப்பாவுக்கு ஒரு ஹேபிட் உண்டு. டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாரு. அன்னன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த பனிக்காலம் லொகேஷன்ல இருந்து எழுதின லெட்டர்ஸ்ல எல்லாம் அஜயன் அங்கிளையும் மாளவிகா ஆன்ட்டியும் பத்தி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அவர் டைரியிலையும் அதை நிச்சயம் எழுதியிருக்கணும். அந்த லெட்டர்ஸையும் டைரியும் எங்களுக்கு தர முடியுமா? அதை கேட்கறதுக்கு நீங்க இவ்வளவு தயங்க வேண்டாம். இப்பவே எடுத்துட்டு வரேன். பழைய மிச்சல் கேமரா பாத்தியா? எஸ். அம்மா ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் இதுல அவர் ஞாபகங்கள் வாழறத அடிக்கடி சொல்லுவாங்க. இதோட வேல்யூ எனக்கு புரியுது அப்போ. ஓகே சார், உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. தேங்க்யூ. ம், ஓகே சார். ஹலோ, நான் கிளம்பட்டுமா? சீக்கிரம் கிளம்பிட்ட? சீக்கிரமா? மணி 10 ஆச்சு. அம்மா ஏற்கனவே 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. சார் எங்க இருக்கீங்க? அஜய் சந்திரன் மாளவிகாவோட கற்பனை உலகத்துல இருக்கேன். குட் நைட். ஓகே, குட் நைட். ஒரே பனிமூட்டமா இருந்ததுனால இன்னைக்கு ஷூட்டிங் நடத்த முடியல. இதுவரைக்கும் எடுத்த சீன்ஸ் எல்லாத்துலயும் அஜய் சந்திரன் பிரமாதமா நடிச்சா. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா மாளவிகாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. வா. என்னம்மா, ஷார்ட் முடிஞ்சுதா? ஏ வளர்மதி, பேபிக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா போ. வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்னம்மா, என்ன ஆச்சு? இது எதுவுமே எனக்கு பிடிக்கலமா. என்னது? இவங்க டான்ஸ்னு சொல்ற நான்சென்ஸ். அதுக்கு என்ன இப்போ? டைரக்டரும் டான்ஸ் மாஸ்டரும் சொன்னா ஆட வேண்டியதுதானே? அம்மா, நான் 12 வருஷமா கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஆட அசிங்கமா இருக்கு. அதே கிளாசிக்கல நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடி நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா குடும்பத்தை காப்பாத்த டைரக்டர் சொல்ற மாதிரி எப்படி வேணாலும் துள்ளி குதிச்சு ஓடி பாடி ஆடினவதான் நானும். இத பாருமா, பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. இந்த படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா பெரிய ஸ்டார் ஆயிடுவ. எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. அம்மா, எனக்கு இன்னும் படிக்கணும். படிச்சுட்டு மனசுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும். எனக்கு அது போதும். உன்னால எந்த வேலைக்கு போக முடியும்னு நினைக்கிற? இருக்கிற வீட்டையும் அடமான வச்சு குடிச்சே அழிஞ்ச உங்க அப்பா வச்ச கடன்களை உன்னை வச்சுதான் அடைக்கணும். கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு கிடைச்ச வேலையை பாரு. கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு தெரு தெருவா நெய்ய தேடுற மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்காத. ஒழுங்கு மரியாதையா சொல்றபடி நடந்துக்க, தெரியுதா? வேலைக்கு போறாளாம், வேலைக்கு. அங்க என்ன வேடிக்கை? காலை பிடிச்சு விடு. என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க. மற்ற லாங்குவேஜஸ்லயும் நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வரும். உங்க சம்பளம் கூட இப்ப இருக்கிறத விட குறைஞ்சது ஒரு 10 மடங்கு அதிகமா கிடைக்கும்ல? Look, Mr. Ajay, when you say somebody alone, you should know that they are alone for a reason. The reason which you need not have to know. Please begin to respect a state called privacy. Now would you please stop disturbing me and just leave me alone? ஓஹோ, இங்கதான் இருக்கேன். தேங்க்யூ. Thank you.